ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எஸ்ஐஆர் படிவம் எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பிறந்த தேதி, அதுக்கு பிறகு ஆதார் எண், இது விருப்பத் தேர்வாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக கைபேசி எண், அடுத்ததாக தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அவருடைய புகைப்பட அடையாள அட்டை எண், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இது கட்டாயமாக தரணும். அடுத்ததாக தாயாரின் பெயர், தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் இல்லை. அடுத்ததாக திருமணமானவராக இருந்தால் துணைவருடைய பெயர், அவருடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கொடுக்கணும். இந்த விவரங்கள் எல்லாமே இப்போது கரண்ட்டில் இருக்கிற விவரங்கள். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த படிவத்தில் கீழே கொடுத்துருக்கிற இந்த 2 விவரங்களை கட்டாயம் நம்ம பூர்த்தி செய்யணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ சிறப்பு தீவிர திருத்தம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது எப்போது அப்படின்னா 2002 நடந்திருக்கு. அந்த 2002க்கான விவரத்தை நாம் இந்த 2 காலத்தில் ஃபில்அப் பண்ணணும். ஏற்கனவே நம்ம 2002 வாக்களித்த அந்த வாக்குச்சாவடி விவரம் ஆன்லைனில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை போயிட்டு அந்த வாக்குச்சாவடிக்கான வாக்காளர் பட்டியலை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதில் நம்முடைய விவரங்களை தேடி நாம் அதில் நம்முடைய விவரங்களை பூர்த்தி செய்யணும். அதில் இருக்கிற மாதிரியே நம்ம பூர்த்தி செய்யணும். நம்முடைய பெயர், அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய அடையாள அட்டை எண் என்ன இருக்கோ அது பெரும்பாலும் பழைய எண்ணாக தான் இருக்கும். அதை இங்கே கொடுக்கணும். அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய உறவினர் பெயர் என்ன இருக்குது, அவருடைய உறவு முறை, மாவட்டம், மாநிலம், அப்புறம் சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர். அப்போ வேறு சட்டமன்ற தொகுதி இருக்கலாம், அதை நம்ம கவனமாக இங்கே குறிக்கணும். அப்புறம் அந்த சட்டமன்ற தொகுதியுடைய எண், பெயர், அப்புறம் பாகம் எண், வரிசை எண் இதை இந்த காலத்தில் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதே வாக்காளர் பட்டியலில் நம்முடைய உறவினர், அதாவது அவர் தந்தையாகவோ அல்லது கணவராகவோ இருக்கலாம், அவருடைய பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த பட்டியலில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். அப்புறம் அவருக்கு என்ன வேறு யாராவது உறவினர் இருந்தால் அவருடைய பெயர், உறவு முறை இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியுடைய பெயர், சட்டமன்ற தொகுதியினுடைய எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் 2002 நாம் எந்த பூத்தில் ஓட்டு போட்டோமோ அந்த பூத்துக்கான வாக்காளர் பட்டியலை பார்த்து தான் இந்த 2 விவரங்களையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். இதை கவனமாக ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கீழே மறக்காமல் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட இந்த படிவத்தை நம்ம ஒப்படைக்கணும். தேங்க்யூ.